வணக்கம். இன்று டிசம்பர் 21, 2025. தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும், குறிப்பா உள் மாவட்டங்கள்ல காலையில எழுந்ததும் ஒரு நல்ல குளிரையும் அடர்ந்த பனியையும் உணர்ந்திருப்பீங்க. சால்வையெல்லாம் போர்த்திக்கிட்டு, ஆஹா, இந்த இதமான சூழல் இப்படியே தொடர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நம்மள பலரும் நினைப்போம். ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சில தகவல்கள் ஒரு முற்றிலும் வேற ஒரு கதைய சொல்லுது. வரப்போற புத்தாண்டு கொண்டாட்டத்தோட இல்லாம ஒரு பெரும் மழையோட தொடங்க போகுதுன்னு அந்த டேட்டா சொல்லுது. இதுல தான் ஒரு சுவாரஸ்யமான புதிரே இருக்கு. இப்போ இருக்கிற இந்த வறண்ட கடுமையான குளிர் ஒரு பக்கம், இன்னும் சில நாள்ல வரப்போற தீவிரமான மழை இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இந்த அமைதி ஒருவேளை புயலுக்கு முன்னாடி வர அமைதியா? வாங்க இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயமே என்னன்னா, இது ஒரு வழக்கமான வானிலை நிகழ்வு இல்ல. பொதுவா டிசம்பர் பாதிக்கு மேலேயே வடகிழக்கு பருவமழை அதோட தீவிரத்தை இழந்துடும். கிறிஸ்மஸ் பண்டிகைக்குள்ள ஓரளவுக்கு ஓய்ஞ்சிடும். ஆனா இந்த தடவை பண்டிகை முடிஞ்ச பிறகு வருஷத்தோட கடைசிலையும் புத்தாண்டோட தொடக்கத்திலையும் ஒரு தீவிர மழைப்பொழிவு வரப்போகுதுங்கிறது தான் இந்த தரவுகளோட மையப்புள்ளி. சரி, அந்த முக்கிய கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ இருக்கிற நிலைமைய பத்தி பேசலாம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாதிரி உள் மாவட்டங்கள்ல குளிர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு இந்த அறிக்கை சொல்லுது. இது வெறும் சாதாரண குளிர் தானா, இல்ல இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நல்ல கேள்வி. இது சாதாரண குளிர் இல்ல. வானிலை மொழியில சொல்லணும்னா இது ஒரு கோல்ட் ஸ்பெல், அதாவது ஒரு தீவிர குளிரலை. இந்த நாட்கள்ல அதிகாலை வெப்பநிலை இயல்பை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவா பதிவாயிருக்கு. ஓ அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இயல்பா 18 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய நேரத்துல அங்க வெறும் 13 to 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வெப்பநிலை இருக்கு. இது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை குறைச்சு கடுமையான பனியும் வறண்ட குளிரையும் உருவாக்குது. அப்போ தேனி, தென்காசி, நீலகிரி மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் இதே நிலைமைதானா? ஆமா. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் டிசம்பர் 29 வரைக்கும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லைன்னு தான் இந்த தரவுகள் சொல்லுது. ஆனா அங்கேயும் அதிகாலை நேரத்துல கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். சென்னையில கூட வழக்கத்தை விட அதிகாலை பனிப்பொழிவோட தீவிரம் இனி வர நாட்கள்ல அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம். இவ்ளோ வறண்ட குளிரும் பனியும் இருந்தா எப்படி மழை வரும்? நம்மள பலரும் பனி பெய்தா மழை வராதுன்னு தானே நினைப்போம். அந்த எண்ணம் தவறா? மிக முக்கியமான கேள்வி. அந்த எண்ணம் அது முற்றிலும் தவறு. மக்கள் அப்படி நினைக்க கூடாதுங்கிறது தான் இந்த டேட்டாவோட முக்கிய எச்சரிக்கையே. ஓ, உண்மையில இப்போ இருக்கிற இந்த அமைதியான குளிரான சூழல் அடுத்து வரப்போற ஒரு பெரிய வானிலை மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டம் மட்டும்தான். ஒரு தற்காலிகமான உயர் அழுத்த பகுதி, அதாவது ஒரு ஹை பிரஷர் ஏரியா இருக்கிறதால காத்து அமைதியாவும் குளிராவும் இருக்கு. ஆனா கடல்ல உருவாகிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு இந்த உயர் அழுத்தத்தை சில நாள்ல வெளியே தள்ளிட்டு மழையை கொண்டு வர தயாராகிட்டு இருக்கு. ஆக இது புயலுக்கு முந்தைய அமைதி. சரி, அந்த புயல் எப்படி இருக்கும்? இங்கதான் விஷயம் ரொம்ப தீவிரமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 30 இருந்து ஜனவரி 1 வரைக்கும் வரப்போற மழையோட தீவிரம், அதோட மையம் எங்க இருக்கும்னு இந்த அறிக்கை சொல்லுது. இந்த மழையோட முக்கிய மையம் சந்தேகத்துக்கிடமே இல்லாம வட தமிழக கடலோர பகுதிகள் தான். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இந்த 4 மாவட்டங்கள்லயும் டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகள்ல மிக தீவிரமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக தீவிரமான மழையா? ஆமா. இந்த அறிக்கையின்படி இது வெறும் கனமழை இல்ல. சில இடங்கள்ல மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான சாதகமான சூழல் உருவாகி இருக்கு. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒரு பெருமழையோட தொடங்குங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஒரு நிமிஷம், அதிகனமழைன்னு சொல்றீங்க. அதுக்கு பின்னால இருக்கிற வானிலை அமைப்பு என்ன? இது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமா, இல்ல வேற ஏதாவதா? இதுதான் நாம ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்ல. வானிலை ஆய்வாளர்கள் இதை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதாவது அப்பர் ஏர் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்றாங்க. ஓகே. இத எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, கடலுக்கு மேல வளிமண்டலத்தோட மேலடுக்குல ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத ராட்டினம் மாதிரி ஒரு காத்து அமைப்பு சுழன்றுட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதத்தை ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சி தனக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கு. இந்த சுழற்சி மெதுவா நகர்ந்து டிசம்பர் 30 வாக்குல வட தமிழக கடற்கரையை நெருங்கும் போது அது சேகரிச்சு வச்சிருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் மழையா கொட்ட தொடங்குமா?
மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் மழை குறுகிய காலத்துல ரொம்ப தீவிரமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அருமையான விளக்கம். அப்படியானா இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட தமிழகத்தை மட்டும்தான் குறிவைக்குதா? வேலூர், ராணிப்பேட்டை மாதிரி உள் மாவட்டங்களோட நிலைமை என்ன? அந்த மாவட்டங்களுக்கும் தப்ப முடியாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள்லயும் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நிச்சயம் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு பதிவாகும். அப்போ அங்கேயும் கனமழை இருக்குமா? கடலோரத்துல இருக்கிற மாதிரி அதிக மழை இல்லைனாலும் விட்டு விட்டு பெய்யுற மிதமான மழையையும் அப்பப்போ ஒரு சில மணி நேரம் நீடிக்கிற கனமழையும் உறுதியா எதிர்பார்க்கலாம். சரி, வட தமிழகம் முழுக்க நல்ல மழை இருக்கு. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, சில வாரத்துக்கு முன்னாடி தான் தென் மாவட்டங்கள், குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி வரலாறு காணாத மழையை சந்திச்சது. இப்போ ஒட்டுமொத்த கவனமும் வட தமிழகம் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த வானிலை அமைப்பு ஏன் இவ்ளோ பாகுபாடு காட்டுது? டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களோட நிலை என்ன? இது ஒரு மிகச்சிறந்த பார்வைப்புகளே. ஒவ்வொரு மழை அமைப்புக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. போன தடவை தென் மாவட்டங்களை தாக்குன மழை அமைப்பு இந்திய பெருங்கடலிலிருந்து ஈரப்பதத்தை இழுத்து தெற்கு பக்கமா நகர்ந்தது. ஆனா இப்போ உருவாகியிருக்கிற இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலோட மத்திய மற்றும் வடக்கு பகுதியில மையம் கொண்டிருக்கு. அதோட நகர்வும் வடமேற்கு திசையில் நோக்கி இருக்கிறதால அதோட முழு பலனும் வட தமிழகத்துக்கே கிடைக்குது. புரியுது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாதிரி பகுதிகளில் மிதமானதிலிருந்து அப்பப்போ கனமழை வரைக்கும் பெய்யும். ஆனா இது வட தமிழகம் மாதிரி பரவலாவும் தொடர்ச்சியாவும் இருக்காது. சில இடத்துல நல்ல மழையும் சில கிலோமீட்டர் தள்ளி லேசான தூறலும் இருக்கலாம். தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்ல டிசம்பர் 30க்கு பிறகு பரவலா லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஒரு வரியில சொல்லணும்னா போன மழையில தெற்கு நனைஞ்சது, இந்த மழையில வடக்கு நனைய போகுது. அப்போ இந்த தரவுகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா புத்தாண்டு சமயத்துல ஒரு தெளிவான படம் கிடைக்குது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறவங்க நிச்சயமா ஒரு கனமழைக்கு தயாராகணும். உங்களோட புத்தாண்டு திட்டங்களை அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிறது நல்லது. டெல்டா வாசிகள் விட்டு விட்டு பெய்யுற மழையை சந்திக்கலாம். தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம், இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் ஒரு வாரத்துக்கான வானிலை அறிக்கை மட்டும் அல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய செய்தி இருக்கு. பொதுவா வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாசத்தோட முடிவுக்கு வந்துடும். ஆனா மாசத்தோட இறுதியிலையும் புத்தாண்டோட தொடக்கத்திலையும் இப்படி ஒரு தீவிர மழைப்பொழிவு வர்றது பருவமழையோட குணாதிசயமே மாறிட்டு வரத காட்டுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது வெறும் கேலண்டர்ல தள்ளி போறதில்ல. இது ஒரு குணாதிசய மாற்றம். இந்த மாற்றம் ஏன் நடக்குது? இதுக்கு ஏதாவது பெரிய காரணம் இருக்கா? நிச்சயமா. இந்த அறிக்கையில நேரடியா குறிப்பிடலனாலும் பல வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுற ஒரு விஷயம் வங்கக்கடலோட வெப்பநிலை. வங்கக்கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமா இருக்கிறது தான் இந்த மாதிரி தீவிரமான தாமதமான மழை அமைப்புகளுக்கு முக்கிய எரிபொருளா, அதாவது ஃபியூவலா இருக்கு. ஓ, கடல் எவ்வளவு சூடா இருக்கோ அந்த அளவுக்கு அது வளிமண்டலத்துக்கு ஈரப்பதத்தை அனுப்பும். அந்த கூடுதல் ஈரப்பதம் தான் இது மாதிரி மேலடுக்கு சுழற்சிகள் உருவாகும்போது அவற்றை அதிகனமழை பொழியும் அமைப்புகளா மாத்துது. அதனால இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வுங்கிறத விட ஒரு பெரிய காலநிலை மாற்றத்தோட அறிகுறியா பார்க்கறது தான் சரி. இது வாக்கே ஒரு ஆழமான பார்வை. அப்படியானா இந்த மழையால கிடைக்கிற நன்மைகள், சவால்கள் என்னவா இருக்கும்? குறிப்பா சென்னையோட நீராதாரங்களுக்கு இது நல்ல செய்தியா? நிச்சயம் நல்ல செய்திதான். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாதிரி மாவட்டங்களோட ஏரிகள் மற்றும் நீர் ஆதாரங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். கோடைக்கால நீர் தேவையை சமாளிக்க இது ரொம்பவே உதவும். ஆனா இதுல ஒரு சவாலும் இருக்கு. என்ன சவால்? ஒரே நேரத்துல 2 இல்ல 3 நாள்ல 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் போது அதை நம்ம நகரங்களோட வடிகால் அமைப்புகளால கையாள முடியுமாங்கிறது தான் கேள்வி. குறுகிய காலத்துல பெய்யற தீவிர மழைங்கிறது எப்போதுமே ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான். அது நீராதாரத்தை நிரப்பும், அதே நேரத்துல நகர்ப்புறங்கள்ல வெள்ள அபாயத்தையும் உருவாக்கும். ஆக இந்த தகவல்கள் படி அடுத்த 10 நாளைக்கு தமிழகத்தோட வானிலை ரொம்பவே மாறுபட்டதா இருக்க போகுது. ஒரு நாடகத்தோட 2 அங்கங்கள் மாதிரி. முதல் அங்கத்துல டிசம்பர் 29 வரைக்கும் கடுமையான குளிர் மற்றும் பனி. 2ஆம் அங்கத்துல டிசம்பர் 30ல இருந்து வட தமிழகத்துல புத்தாண்டு கனமழையோட பிறக்கும், மத்த பகுதிகள்ல மிதமான மழை காணப்படும். இது ஒரு முழுமையான வானிலை மாற்றம். இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி
இந்த அறிக்கை எதிர்காலத்தை பத்தி எழுப்புற ஒரு முக்கியமான ஆனா சற்றே கவலைக்குரிய கேள்வியா நாம பார்க்கணும். அறிக்கையோட இறுதியில ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அது வரப்போற 2026 ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தமிழகத்துல வரலாறு காணாத வெப்ப அலை வீசக்கூடுன்னு கணிக்குது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முரணா இருக்கே. இப்போ தீவிர மழை, சில மாசத்துல தீவிர வெப்ப அலையா? ஆமா, இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய இறுதி புள்ளி. தாமதமா வர்ற இந்த தீவிர மழையும் வரப்போற அந்த கடுமையான கோடையும் ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத ரெண்டு தனித்தனி நிகழ்வுகளா? இல்ல, நாம இனி பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு புதிய நிலையற்ற வானிலையோட ரெண்டு வெவ்வேறு முகங்களா? இந்த அதீத மழை மற்றும் அதீத வெப்பம்ங்கிற ரெண்டு உச்சங்களுக்கும் இடைய நாம பயணிக்கிறது தான் இனிமேல் புதிய இயல்பு, அதாவது நியூ நார்மலா இருக்குமா? இதை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.